ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, எம்டிடி சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ அ ஹாப்பி தீபாவளி ஆல். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் போயிருக்கோம். அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டைகள் கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா? இது ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருக்கும். காசு பணம் இருக்கிறவங்க நல்லா புது ட்ரெஸ் வாங்கி, ஸ்வீட்ஸ் வாங்கி, பட்டாசு வாங்கி, எவ்வளோ வேலை விற்றாலும் பூ வாங்கி ஃபேமிலியோட சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுறவங்க இருப்பாங்க. பட் இதே இன்னொரு பக்கத்தை யோசிச்சு பாருங்கள். இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, பட் அவங்களுக்கும் தீபாவளி அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே. அதாவது வாழ்க்கையில் அதுவும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மன நிம்மதி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒத்துமையாக அவங்களுக்குள்ளே அவங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடிட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, காசு பணம் புது துணி கிராக்கர்ஸு அது இதுன்னு இருந்தாலும் மன நிம்மதி இல்லாத இடத்துல எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. என்னைக்கும் மாதிரி தான் அந்த நாள் இருக்கும். ஒரு பண்டிகை நாள் மாதிரியே இருக்காது. இப்போ எவ்வளோதான் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போனாலும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இடத்துல பிரச்சனை அப்படின்றது நமக்காக தான்டா பிறந்திருக்காடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளோ நீங்கள் மிஸ் ஆகணும்னு நினச்சாலும் விடாது கருப்புன்ற மாதிரி சுற்றி சுற்றி வரும். எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா இது தீபாவளி அதுமா இவங்க இவ்வளோ புலம்பி வீடியோ போடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? புலம்புலங்க. கொஞ்ச நாளாக பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் 80s தீபாவளி 90s தீபாவளின்னு சொல்லி ஒரு ஏஐ வீடியோ செம்ம ட்ரெண்டாக இருக்குது. நட்சத்திர ஜன்னலில் பாட்டை போட்டு. ஸோ இப்போது நம்ம என்ன தான் செட்டில்டாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு பட்டாசு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நல்லா சம்பாதிச்சாலும் எத்தனை பேர் நான் அந்த 80s 90s தீபாவளியை மிஸ் பண்ணுறோம். அதனால தானே அந்த வீடியோ அவ்வளோ லைக்ஸ் போட்டு அத்தனை தடவை பார்த்து அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டோம். ஸோ அந்த வகையில் நானுமே அந்த நாட்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கும் தீபாவளி இன்றைக்கி நல்லா தாங்க போச்சு. முந்தின நாளே ஆக்சுவலாக சென்னையில் இல்லை, பாண்டிக்கு வந்துடுவோம் எப்போவுமே எந்த பண்டிகைனாலும். ஸோ வந்தாச்சு பாண்டிக்கு. முந்தின நாளே வீடு பெருக்கி தொடச்சி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டேன். விடிய காலையில் எழுந்த உடனேவே ட்ரெஸ்ஸு பட்டாசு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வச்சு படைச்சு அம்மா எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க. ஸோ குளிச்சுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வீட்டில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா தீபாவளி நோன்பு எடுக்கிறவங்க. ஸோ அதனால் தீபாவளி நோன்பு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே போட்ட புது ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதில் பிக்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி தீபாவளி எனக்கு நல்லாவே போச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி போச்சு? அண்ட் நான் இப்போ வீடியோவில் ஷேர் பண்ணதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சனலாக அப்படின்றத கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாலே தினம் தினம் வீடே தீபாவளி மாதிரி ஒளிமயமாக தான் இருக்கும். இதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னு வைங்களேன், வீட்டில் வர குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் கூட வராமல் போயிடும். அதை மீறி வந்தாலும் அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு அமாவாசை நோன்பு எடுக்கிறவங்களாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் எம்டிடி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. சீரகை விரித்து பரப்போம், நம் உறவின் உலகை அளப்போம். விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே. வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது.